நேத்து மட்டுமே 2 போட்டி நடந்ததுன்னு சொல்லணும். ஒண்ணு கிரிக்கெட்டு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கபடின்னு சொல்லலாம். ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் விளையாடியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு பக்கத்தில பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்களூரு புல்ஸ் பார்த்தீங்கன்னா கபடி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல கிரிக்கெட்ட மட்டும் பத்தி பார்க்க போறோம். இன்னொரு வீடியோ நம்ம புதுசா பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா கபடி பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாரி கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ் பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணுமா? ஸோ உங்களுக்கு நெறைய ஐடியா இருக்கா, இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்கன்னு நெனச்சிங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு லைக்க குடுத்துட்டு, உங்களுடைய ஒப்பீனியன மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நேத்து 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா மோதியிருப்பாங்க. ஸோ இவங்க ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையாவே ஆரம்பிச்சு தான் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டாஸ்ல ஆரம்பிச்ச பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மேட்ச் முடியிற வரைக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அப்படி என்னடா பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்த ஸ்ப்ரே எடுத்து அந்த கிரவுண்ட்ல அடிக்கிறதுமா, இந்தியன் பிளேயர்ஸ் இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுமா, இந்த மாரி பல வேலைகள பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட உமன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேட்ச் நடுவுல பார்த்தீங்கன்னா, ரன் அவுட் ஆயிருக்கும். அது வேற ஒரு பிரச்சனை போயிருக்கும். அம்பயருக்கும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, சரியான சண்டை வந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இதில இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ பாகிஸ்தான் என்னதான் பண்ணலன்னு கேளுங்க. அதத்தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோல நான் சொல்ல போறேன். பாகிஸ்தானோட மென்ஸ் அணி எப்படி இருக்கோ, அதே மாரி தான் உமன்ஸ் அணியும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. பல கோபங்கள் இருக்கு நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரி மேல. இந்த மாரிலாம் ஏன் ப்ளே பண்றாங்கன்னு தெரியல. ஸோ அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானோட மென்ஸ் டீம் எப்படி நம்மளுடைய இந்தியா கிட்ட ஒரு முறை கூட ஜெயிக்காம தோத்துக்கிட்டோ வருதோ, அதே மாரி தான் இந்த ஒரு உமன்ஸ் அணியும் பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. நேத்து நடந்த மேட்ச்ல மட்டும் ஓடிஐ நடந்தது. அதில பார்த்தீங்கன்னா 88 ரன் வித்தியாசத்தில பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு கேவலமான தோல்வி பார்த்தீங்கன்னா தோத்துருப்பாங்க. மென்ஸ் டீம் தான் இப்படி இருக்கே, சரி உமன்ஸ் டீமாச்சும் நேத்து ஜெயிச்சிருவாங்கன்னு நெனச்சுக்கிட்டு தான் பாகிஸ்தானுக்கு சங்கூதுற விதமா பார்த்தீங்கன்னா, இந்தியனோட உமன்ஸ் டீம் பார்த்தா பயங்கரமான ஒரு திறமையான ஒரு கம்பேக்க குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தா கம்பேக் சொல்ல முடியாது. ஸோ ஒரு வெறித்தனமான ஆட்டத்த குடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சரி, நேத்து என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்காக சொல்றேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக்கே குடுக்காம பார்க்குறீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணி வச்சுங்க. நெறைய பேர் லைக் பண்ணாம பார்க்குறீங்க. கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஸோ மறக்காம லைக்க குடுத்துட்டு உங்களுடைய சப்போர்ட்ட கொஞ்சம் குடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். சரி, நேத்து பேட்டிங் வந்து இந்தியன் அணி என்னதான் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, டாஸ வின் பண்ண பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபீல்டிங் தான் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, சேசிங் பண்ணிடுவாங்களோன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, அதுதான் இங்க இல்ல. ஸோ பேட்டிங் வந்து இந்தியன் அணி பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் யாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணல. ஸோ ரிச்சா கோஷி அவங்க தான் பார்த்தீங்கன்னா 20 பாலுக்கு 35 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஏரின் டியோல் இவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஸ்கோரே அடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 65 பாலுக்கு 46 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணும் யாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன, வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரன்னு, 10 ரன்னு, 5 ரன்னு தான் அடிச்சாங்களே கண்டி, பெருசா ஒண்ணும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர கொண்டு போல. ஸோ 50 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 247 ரன்ன பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிருப்பாங்க இந்தியனோட உமன்ஸ் டீம். அதுக்கப்புறம் நான் பாகிஸ்தான் டீம் இதை ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி இருப்பாங்க அவங்க. ஆனால் இது எதுவும் பார்த்தீங்கன்னா நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க நம்மளுடைய உமன்ஸ் டீம். அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 159 மட்டும்தான் அடிக்க வச்சுருப்பாங்க. 43 ஓவர் தான் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட்டை தூக்கி முடிச்சிட்டாங்க. இதனால் பார்த்தா இந்தியா 88 ரன் வித்தியாசத்தில் பார்த்தா மிகப்பெரிய வெற்றியை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு ரிவெஞ்சாக பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவோட மென்ஸ் டீம் 3 போட்டிகளில் பார்த்தா ஜெயிச்சு பாகிஸ்தானுக்கு ரிவெஞ்சை கொடுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அகைன் இப்போ உமன்ஸ் டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரிவெஞ்சை கொடுத்தது. இல்லைனாலும் பரவாயில்லைங்க, பாகிஸ்தானில் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சொன்னோம். சிட்ரா அமீன் இவங்க பார்த்தீங்கன்னா 106 பாலுக்கு 81 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ தரமாகவே ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் நான் உங்களுக்காக சொல்கிறேன். நான் பல பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா விளையாடிருக்காங்க சொல்லணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. 159 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமில் திறமையான பவுலர்ஸ் இருக்கோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிட்டாங்க இந்த ஒரு மேட்சை. பாகிஸ்தானு கூட மேட்ச் சொல்லிட்டாலே போதும், ஒரு சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பதறாங்க, பயப்படுறாங்க. அது ஏன்னு தெரியுமா, அவங்க ப்ளே அந்த மாதிரி இருக்கிறதுனால இல்லை, அது மட்டும் கிடையாது. ஸோ அவங்க சரியாகவே ப்ளே பண்ண மாட்டாங்க, அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, ஸோ அவங்க கொடுக்குற தொல்லைகள் இந்த மேட்ச்சில் பார்த்தா கிரவுண்டில் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வேலையாக அம்பையர் கூட சண்டைக்கு போகிறாங்க ரன் அவுட்டுக்கு. என்ன நீங்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பையர் கிட்ட சண்டைக்கு போகிறதுமா இருக்குது. ஸோ ரன் அவுட்டை நாட் அவுட்னு சொல்லி சண்டை வாக்குவாதம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. சரி, நீங்கள் நேற்று மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேற்று என்னெல்லாம் நடந்ததுன்னு. சரி, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.